மனித தவறால் ஏற்பட்ட நிலச்சரிவு வயநாட்டை உலுக்கிய சம்பவம். பெட்ரா, India's premium steel doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். கேரள மாநிலம் வயநாட்டில் சுரங்கப்பாதை சாலை கட்டுமான பணி நடைபெறும் இடத்திற்கு அருகே ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 2 உயிரிழந்துள்ளனர். நிலச்சரிவில் சிக்கி மாயமானோரை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. திக் நிமிடங்கள், நடுங்க வைக்கும் காட்சிகள். கோழிக்கோடு மற்றும் வயநாட்டை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டு வரும் வயநாடு சுரங்கப்பாதை சாலை திட்டத்தின் நுழைவாயில் அருகே இன்று பெய்த கனமழையால் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. கல்லாடியில் உள்ள மீனாட்சி பாலத்திற்கு அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்தது. நிலச்சரிவு நடந்ததுமே அப்பகுதியில் இருந்து ஒருவர் சடலமாகவும் 7 பேர் உயிருடனும் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் மேலும் ஒருவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பலி எண்ணிக்கை 2ஆக அதிகரித்திருக்கிறது. நிலச்சரிவு நடந்த சுரங்கப்பாதை திட்ட பணியாளர்கள் தங்கியிருந்த தற்காலிக குடியிருப்புகளுக்கு அருகே இந்த மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் வயநாடு, கோழிக்கோடு பகுதிகளுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பேசிய அமைச்சர் சித்திக், இது இயற்கையாக நிகழ்ந்த நிலச்சரிவு அல்ல, மனித தவறால் ஏற்பட்ட நிலச்சரிவு. இது நிர்வாக அலட்சியத்தால் நிகழ்ந்த ஒரு தெளிவான சம்பவம். கல்லாடியில் நிலச்சரிவு நடந்த இடத்தில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் கொங்கன் ரயில்வேக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். வயநாடு மற்றும் கோழிக்கோட்டைச் சேர்ந்த மொத்தம் 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்தில் நேரில் உள்ளார். நானும் மாநில அமைச்சர் AB அனில்குமாரும் சம்பவ இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொங்கன் ரயில்வேக்கு முன்னரே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுபோன்ற விஷயங்களை சகித்துக் கொள்ள முடியாது. ஏனெனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு முண்டக்கையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 298 பேர் உயிரிழந்தனர் என்று கேரள அமைச்சர் சித்திக் கூறியுள்ளார்.